பிரிந்த தம்பதிகள் வணங்க வேண்டிய கோயில் வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில். இது வந்து ஈரோட்டில் இருந்து 19 கிலோமீட்டர் தொலைவிலையும் நாமக்கல்ல இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இது வந்து ஒரு மலை கோயிலுங்க. இங்க இருக்கிறவர் மூலவர் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர், ஸ்ரீ பாகம் பிரியாள். இந்த தலம் வந்து இவர் வந்து சுயம்பு மூர்த்தியா இருக்கிறாரு. சம்பந்தர், அருணகிரிநாதர் ஆகியோரின் பாடல் பெற்ற தலங்க இது. இங்க இருக்கிற இறைவன் வந்து ஆண் பாதி பெண் பாதியாக அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் இருக்கிறார். இங்க இருக்கிற இறைவனின் பாதத்தில் கீழே வந்து நீர் சுரக்குது. அமாவாசை நாட்கள்ல வந்து இந்த நீர் வந்து சேகரிக்கப்பட்டு மக்களுக்கு வந்து தீர்த்தமா கொடுக்குறாங்க. பௌர்ணமி, அமாவாசை, சிவராத்திரி நாட்கள்ல வந்து இங்கு கிரிவலம் வருவது மிக சிறப்புங்க. அப்படி நாம் வந்து அந்த பௌர்ணமி, அமாவாசை, சிவராத்திரி நாட்களில் கிரிவலம் வருவதனால பல கோடி தலைமுறையினர் வந்து அர்த்தநாரீஸ்வரருடைய அருளை பெற்று பாத அரவிந்தங்களை அடைவார்கள் என திருச்செங்கோட்டு மானியம் என்ற நூல் வந்து கூறுதுங்க. அதாவது வந்து பிரிந்த தம்பதி, பிரிந்த கணவன் மனைவி அல்லது விவாகரத்தில் வழக்கில் உள்ளவர்கள் கூட இந்த தலத்திற்கு வந்து இந்த அர்த்தநாரீஸ்வரரை வணங்கினால் அவர்கள் ஒன்றிணைவார்கள். இது வந்து நெஜங்க. நிறைய பேருக்கு நான் சொல்லியே வந்து கணவன் மனைவி வந்து ஒன்று சேர்ந்திருக்கார்கள். இந்த தலம், இந்த ஈசனுடைய அர்த்தநாரீஸ்வரரை வணங்கி அவர்களுடைய அருளை நாமும் பெற வேண்டுகிறேன். மேலும் வந்து குறிப்பாக திங்கக்கிழமை நாட்களில் வந்து மதியான பூசை, உச்சிவேளை பூசையில் வந்து யாரோ பிரிந்த கணவனோ மனைவியோ வந்து மனமுருக வேண்டினால் விரைவில் அவர்களுடைய கணவன் மனைவியுடைய ஒற்றுமையாகி அவங்க வந்து அந்யோன்யம்